ஹாய்டா மிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம யாரோட ஒரு ஒன் ஷாட் பார்க்க போறோம்னா ஜங்குக்கோடது தான். த டைட்டில் இஸ் அரேஞ்ச் மேரேஜ் வித் ஹேண்ட்ஸம் ப்ரொஃபஸர். ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நீங்கள் வந்துட்டு ஒரு கேர்ள்ஸ் காலேஜில் தேர்ட் இயர் படிச்சுட்ருக்கீங்க. அண்ட் உங்கள் காலேஜ்க்கு ஆப்போசிட்டில் கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு கோ எஜுகேஷன் காலேஜ் இருக்குது. அந்த காலேஜில் தான் ஜங்குக் வந்துட்டு ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இந்த இன்டர்வியூ போதும்னு நினைக்கிறேன். சரி வாங்க ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டார்டிங்கு ஜங்குக்கோட அம்மா தான் ஒரு ஆஸ்ட்ராலஜர் முன்னாடி உட்காந்துட்டு, சாமி என் பையனுக்கு நேரம் எப்படி இருக்குது, இப்போ வேறு கொஞ்ச நாளாக அடி மேலே அடியாக விழுகுது, அவனுக்கு கொஞ்சம் சோகமாகவே சுற்றிட்டுருக்கான், என்னன்னு தெரியலை, அவனுக்கு நேரம் மட்டும் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லிட்டிங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அம்மாடி, உன் பையனுக்கு நேரம்லாம் ரொம்ப நல்லா இருக்குமா, ஆனால் அவனுக்கு இன்னும் 3 மாதத்தில் கல்யாண யோகம் முடிய போகுது. அதுக்குள்ளே நீங்கள் ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. இல்லைன்னா அவனுக்கு இன்னும் நீங்கள் 6 வருஷம் கழித்து தான் கல்யாண யோகம் வரும். அப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணால் மட்டும்தான் அவன் லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கிடையில் நீங்கள் கல்யாணம் பண்ணாலும் அந்த பொண்ணு இறந்து போகிறதுக்கோ இல்லைன்னா இவங்களுக்கு டிவோர்ஸ் ஆகிறதுக்கோ நிறையா வாய்ப்பு இருக்குது. என்ன சாமி இப்படி சொல்கிறீங்க? ஆமாம், நீங்கள் இது இப்போவே பார்க்கலன்னா பின்னாடி நீங்கள் 6 வருஷம் கழித்து தான் கல்யாணம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே பையனுக்கு வந்து வயசாகிரும். நீங்கள் என்ன ஏதுன்னு கொஞ்சம் போய் பாருங்கள். அவனுக்கு நேரம் ரொம்ப நல்லாவே இருக்குது. நீங்கள் எது பண்ணுறதா இருந்தாலும் இப்போ இந்த 3 மாதத்துக்குள்ளே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் இந்த ஜோசிய புக்கை அவங்க அம்மா கிட்ட கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் அந்த ஜோசியம் பார்த்ததுக்கு பில்லெல்லாம் பே பண்ணிவிட்டு அவங்க வீட்டுக்கு வராங்க. ஜங்குக்கோட அப்பா உட்காந்து டிவி பார்த்துட்ருக்காரு. இவங்க வந்ததுமே போயிட்டு அவங்க அப்பா கிட்ட நடந்தது எல்லாமே சொல்கிறாங்க. இவங்க 2 பேருமே இப்போ ஜங்குக்கு வரதுக்காக வெயிட்டிங்கு. இப்போ ஈவினிங்கும் ஆயிருக்கும். ஜங்குக்கு இப்போ தான், அம்மா நான் வந்துட்டேன். அப்பா என்னங்க பையன் வந்துட்டான், இதை பற்றி பேசலாமா? ஹே இருடி, அவன் இப்போ தான் வந்திருக்கான், போய் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஜங்குக்கே பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஜங்குக்கு வந்துட்டு அவங்க பக்கத்தில் உட்காந்து, ஆமாம் என்னாச்சு 2 பேரும் இப்படி என்ன திருன்னு முழிச்சு பார்க்குறீங்க? அது இல்லைப்பா ஜங்குக், நான் இன்னைக்கு ஜோசியம் பார்க்க போனேன்னா. என்ன சொன்னான் அந்த கிழவன்? அது இன்னும் 3 மாதத்தில் உனக்கு கல்யாணம் யோகம் முடியுதாம்ப்பா. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணால் என் மருமகளுக்கு ஏதாவது ஆயிடும்னு சொல்கிறாங்க. நீ இந்த 3 மாதத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணிக்கோப்பா. அம்மா என்னம்மா, எனக்கு இன்னும் எவ்வளோ ஆம்பிஷன் இருக்குது. பரவாயில்ல, இந்த 3 மாதம் பண்ணிக்கோ. இல்லைன்னா இன்னும் 6 வருஷம் கழித்து தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அம்மா அதான் 6 வருஷம் டைம் இருக்குல்ல, நான் பொறுமையாக பண்ணுறேன். டேய் உனக்கு என்ன வயசாகுது? இப்போவே 25 ஆயிடுச்சு. இன்னும் 6 வருஷம்னா 31லையா பண்ணுவ? என்னங்க சொல்லுங்கங்க இவன்கிட்ட. டேய் ஜங்குக், அப்பா நீங்களாவது புரிஞ்சுக்குங்கப்பா. டேய் எங்கனாலுமே புரிஞ்சுக்கடா, நாங்களும் ஒரு பேரன் பேத்தியெல்லாம் பார்க்க வேணாவா? நீ கல்யாணம் தான் பண்ணிக்கோவேன் தான் உங்கள் அம்மா சொல்கிறாள்ல. சரி பொண்ணு பாருங்க, நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபேஸே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவன் அப்படியே அவன் ரூமுக்கு போயிடுறான். ஸோ ஜங்குக்கோட அம்மாவும் புரோக்கர்கிட்ட சொல்லிட்டாங்க ஜங்குக்கு பொண்ணு பார்க்க சொல்லி. இப்போது உங்கள் சைட் பார்த்தா நீங்கள் வந்து வீட்டில் இருக்க ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வழக்கமாக போகிற ஒரு பார்க்குக்கு வந்திருக்கீங்க. அது உங்கள் வீட்டிலேருந்து ரொம்ப தூரம் தான். பட் வந்துட்டு நீங்கள் ரொட்டீனாக அந்த பார்க்குக்கு வரனால அது உங்களுக்கு பழகிடுச்சு. ஏன்னா நீங்கள் சின்ன வயசில் அந்த ஏரியாவில் தான் ஸ்டே பண்ணியிருப்பீங்க. இப்போ நீங்கள் அந்த பார்க்கில் உட்காந்து செம ஜாலியாக விளையாடிட்டுருக்கீங்க. ஒரு 2 ஃப்ரெண்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அண்ட் நிறையா சில்ட்ரன்ஸ் இருக்காங்க. நீங்கள் டெய்லி வரனால அவங்க கூட விளையாடுறனால நீங்கள் ஜாலியாக அவங்க கூட என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ அதே பார்க்குக்கு ஜங்குக்கோட அம்மாவும் அப்பாவும் வராங்க. வந்து ஒரு பெஞ்சில் உட்காந்துட்டு எல்லா குழந்தைங்களையும் பார்க்கும்போது நீங்கள் அவங்க கூட ஜாலியாக விளையாடிட்டுருக்கீங்க. உங்களை பார்த்ததுமே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ அக்கம் பக்கத்துலலாம் நீங்கள் யார் என்னன்னு விசாரிச்சுட்டு உங்கள் வீட்டில் உங்களுக்கே தெரியாமல் உங்களை பொண்ணு கேட்குறாங்க. உங்கள் அம்மா அப்பாவும் அவங்களோட பேக்ரவுண்டு எல்லாமே பார்த்துட்டு ஓகே பொண்ணுக்கு ஓகேனா எங்களுக்கும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட நம்பரை மட்டும் அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. இப்போது ஜங்குக் சைட் பார்த்தா, ஜங்குக்கா இங்கே வா. ஏம்மா? எனக்கு ஒரு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவள் பேர் வந்து வயன். இது அவளோட நம்பர் அண்ட் இது அவளோட ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃபோட்டோவை காட்டுறாங்க. அவனுக்கு உங்களை பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அவள் கூட பேசி பழகு.
அவள் உனக்கு ஓகே, அவளுக்கும் உனக்கு ஓகே அப்படின்னா நம்ம அடுத்த ஸ்டெப் ஃபார்வேர்டை எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போகிறாங்க. இப்போ ஜங்குக்கு வந்துட்டு அந்த நம்பரே வச்சுட்டு ஐயோ பேசலாமா வேண்டாவா, இல்லை இல்லை நம்ம எதாக இருந்தாலும் நாளைக்கு காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் விட்டுடுறான். இப்போது அன்றைக்கி ஈவினிங்லேருந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, உங்களை வந்துட்டு ப்ராங்க் பண்ணுன்றக்காக ஒரு ஆப் ஏற்றி உங்களோட ஃபோனுக்கு வந்து கண்டினியூஸாக கால் வர மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் நீங்கள் கால் பேசினாலும் அது வந்து ஒரு ஏஐ மாதிரி அது வந்து ஹலோன்னு சொல்லிட்டு கால் வச்சிரும். அந்த மாதிரி நீங்கள் வந்து அது வரனால உங்களால் ஒழுக்கமாக ஃபோன் பார்க்கவும் முடியல, உங்களுக்கு செம்ம டார்ச்சராக இருக்குது. நீங்கள் அன்றைக்கி நைட் ஃபுல்லாகவுமே ஃபோனை சுவிட்ச் ஆஃபில் போட்டுட்டு நெக்ஸ்ட் டே எடுக்கிறீங்க, ஸ்டில் அது கால் வருது, நீங்கள் அட்டென்ட் பண்ணால் அது ஹலோன்னு சொல்லுது, தென் கால் கட் பண்ணிடுது. இப்படியே இருக்கவும் ஜங்குக்கு வந்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறான். ஹலோ ஹலோ யாருங்க நீங்கள்? சும்மா நேற்று சாயங்காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் கால் பண்ணிட்டே இருக்கீங்க, ஒரு நம்பர் எடுக்கலைன்னா இன்னொரு நம்பரில் கால் பண்ணுறீங்க, சரி எடுத்து ஹலோன்னு கேட்டால் ஹலோன்னு சொல்லிட்டு வைக்கிறீங்க, என்ன தான் உங்களுக்கு பிரச்சனை? ஒரு பொம்பளை பிள்ளை நம்பர்னு தெரிஞ்சு இப்படி கால் பண்ணுறீங்களா? அவங்க வீட்டில் எல்லாம் தப்பாக நினைக்க மாட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஹலோ ஹலோ நான் இங்கே பாருங்கள், சும்மா இனிமேல் எனக்கு ஏதாவது கால் வந்துச்சுன்னா நான் நார்மலாகவே இருக்க மாட்டேன், போலீஸ் ஸ்டேஷன் போகிற மாதிரி இருக்கும். இனிமேல் கால் பண்ணுற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காலை வச்சிடுறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களை பார்த்துட்டு ஏய் யார்கிட்டடி பேசுனேன்? நேற்று நைட்டுன்னு இல்லை, சாயங்காலத்துலேருந்து எனக்கு யாரோ கால் பண்ணிட்டே இருக்காங்க, ஹலோ சொன்னால் ஹலோ சொல்லிட்டு வைக்கிறாங்க, அதான் இப்போது மறுபடியும் அன்னோன் நம்பர்லேருந்து கால் வந்துச்சு, திட்டி விட்டேன். எது? ஏய் நாங்கள் தானடி பண்ணோம், அது ஹலோன்னா ஹலோன்னு வச்சிருமே. எது நீங்களா? ஆமாண்டி, நாங்கள் தான் சும்மா உன்னை ப்ராங்க் பண்ணுறக்காக ஏஐ கிட்ட ஹெல்ப் கேட்டோம். அட பாவிங்களா, இப்போ நான் யார்கிட்ட திட்டினேன்னு எனக்கு தெரியலையே. ஐயோ சரி விடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் காலேஜ்குள்ளே போயிடுறீங்க. இங்கே ஜங்குக் எது நேற்று சாயங்காலத்துலேருந்து கால் பண்ணேனா? என்ன பைத்தியமா இவ? என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே அவனோட காலேஜுக்கு போயிடுறான். இப்படியே ஒரு 2 டேஸும் போகுது. இன்றைக்கி உங்களோட காலேஜில் ஸ்போர்ட்ஸ் டே அண்ட் தென் உங்களோட டிபார்ட்மெண்ட்டில் ஃப்ரெஷர்ஸ் டே. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு ப்ரெசிடெண்ட்க்கு நாமினேட் ஆகிருப்பீங்க உங்கள் டிபார்ட்மெண்ட்டில். அதாவது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே ப்ரெசிடெண்ட், வைஸ் ப்ரெசிடெண்ட், செக்ரட்டரி அப்படின்னு தனித்தனியாக இருப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் வந்து ப்ரெசிடெண்ட்டாக நாமினேட் ஆகிருக்கீங்க. ஸோ நீங்கள் இன்றைக்கி வந்துட்டு ஒரு அழகான சாரீ எடுத்து உங்கள் அம்மா வந்து ரேப் பண்ணி விடுறாங்க. நீங்கள் வந்துட்டு அழகாக தலையெல்லாம் சீவி பூவெல்லாம் வச்சு ஒரு வாட்ச்லாம் கட்டிட்டு இப்போ ஸ்கூட்டியில் வந்துட்டுருக்கீங்க. உங்களோட ஓன் பைக் தான். வர வழியில் அது பஞ்சர் ஆகிடுது. ஸோ நீங்கள் ஐயோ நல்ல நாள் மதுவா, என்ன தான் இப்படி நடக்குதோ, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது இங்கே தான் வந்துட்டு பஞ்சர் ஷாப் இருக்கும், விட்டுட்டு ஈவினிங் எடுத்துக்கலாம், இப்போ நம்ம பஸ்ஸில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு மெக்கானிக்கல் ஷாப் இருக்குது, அங்கே கொண்டு போய் விட்டுட்டு அவங்களுக்கு மணியெல்லாம் பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ பஸ்ஸில் வரீங்க. உங்களோட காலேஜ்க்கு ஒரு ஸ்டாப் முன்னாடியே தெரியாமல் நீங்கள் இறங்கிட்டீங்க. ஐயோ கூட்டத்தில் இருந்தனால எந்த ஸ்டாப்பில் இறங்கணும்னு வேறு எனக்கு மறந்து போச்சு. சரி இதுலேருந்து பக்கம் தானே, நம்ம நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பொறுமையாக அப்படியே நடந்து வந்துட்டுருக்கீங்க. நீங்கள் நடந்து வந்துட்டுருக்கும்போது அப்படியே ஆப்போசிட் ஜங்குக் சைட் பார்த்தா அவன் அன்னைக்கு வந்துட்டு ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக அவனோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸை பார்த்துருப்பான். ஸோ அவன் அங்கே இருக்க பேக்ட்ரியில் நின்று அவங்க கூட பேசிட்டு டீ எல்லாம் குடிச்சிட்டு இப்போ பொறுமையாக அவனோட பைக்கில் வரான். அவனோட பைக் வந்துட்டு ராயல் என்ஃப்ளெக்ஸ்னு வச்சுக்கலாம். அவன் அப்படியே பொறுமையாக வரவும் நீங்கள் இப்போ உங்கள் காலேஜுக்கு ரோட் கிராஸ் பண்ணுறீங்க. கிராஸ் பண்ணும்போது உங்கள் கையில் இருக்க உங்களோட வாட்ச் மிஸ் ஆகிடுது. கீழே விழுந்ததை அதை அவன் பார்த்துட்டான். நீங்கள் ஆனால் போயிட்டுருக்கும்போது இவன் பைக்கை நிப்பாட்டிட்டு அந்த வாட்சை வந்து எடுக்கிறான். ஹலோ 1 மினிட்ங்க அப்படின்னது நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. வாட்ச், ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குடுக்குடுன்னு போய் அவன் கையில் இருக்க வாட்சை வாங்கினதுமே உங்கள் ஃப்ரெண்ட் வயன் இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்குது, சீக்கிரம் வா, காலேஜ் கேட் மூடிட போகிறாங்கடி அப்படின்னதும் நீங்கள் ஜங்குக்கை ஒழுக்கமாக நோட் பண்ணாமல் அவனுக்கு ஒரு பவ் பண்ணிவிட்டு தேங்க்யூ சொல்லிவிட்டு குடுன்னு ஓடிடுறீங்க. ஜங்குக்கு மிஸ்மரைஸ் ஆகி உங்களே பார்த்துட்ருக்கான். ஏன்னா அவன் தான் ஆல்ரெடி உங்களோட ஃபோட்டோவை பார்த்துருப்பான்ல. அவன் எப்படியே ரொம்ப ஷாக்காக எப்படின்னா ஸ்டக் வித் யூ. அவன் வந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ரியலைஸ்ட் ஆகிட்டு அம்மா அழகாக இருக்கா, பரவாயில்லையே, நம்ம அம்மாவோட செலெக்ஷனும் ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் என்ன அன்னைக்கு தான் பைத்தியம் மாதிரி பேசினா,
சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே அவன் காலேஜ் போயிடுறான். இப்போது அன்னைக்கு ஈவினிங் உங்கள் அப்பா வந்துட்டு ஒரு டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க உங்கள் ஃபேமிலிக்கும் ஜங்குக்கோட ஃபேமிலிக்கும். ஜங்குக்கோட ஃபேமிலி அந்த லொக்கேஷனுக்கு கரெக்ட் டைமில் வந்திருப்பாங்க. இப்போ உங்கள் ஃபேமிலி தான் பொறுமையாக அந்த லொக்கேஷனுக்கு என்ட்ரு ஆகுது. இப்போது நீங்கள் வந்துட்டுருக்கும்போதே உங்களுக்கு ஒரு கால் வருது. ஸோ நீங்கள் அதை அட்டெண்ட் பண்ணி பேசுகிறீங்க. உங்கள் அப்பா, "வயன்மா நீ பேசிட்டு உள்ள வா, நாங்கள் உள்ளே போகிறோம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே உள்ளே போயிருப்பாங்க. இப்போது எல்லாருமே உங்களுக்காக தான் வெயிட்டிங். நீங்கள் பேசி முடிச்சுட்டு கால்லாம் கட் பண்ணிவிட்டு உங்களோட முந்தானி இருக்கும், அதை எடுத்து உங்களோட வேஸ்ட் கிட்ட அப்படியே முன்னாடி கொண்டு வந்து பிடிச்சிட்டு அப்படியே அழகாக நடந்து வரீங்க. நீங்கள் நடந்து வர்றதை வந்துட்டு ஜங்குக்கோட அம்மாவும் ஜங்குக்கும் ஆன்னு பார்க்குறாங்க. நீங்கள் அப்படியே அழகாக நடந்து வந்து உங்கள் அம்மாவுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் நடுவில் உட்காந்துருக்கீங்க. நீங்கள் இப்போ தான் அப்படியே பொறுமையாக தலையை நிமித்தி உங்களுக்கு ஆப்போசிட்டில் யார் இருக்காங்கன்னு பார்க்குறீங்க. பார்த்தா அது ஜங்குக். உடனே உங்கள் வாய் மேலே கை வச்சுட்டு, ஐயோ இவனா அப்படின்னு நீங்கள் அவரையே பார்க்குறீங்க. இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னா, நீங்கள் காலேஜ்குள்ளே போனதுமே ஜங்குக்குமே அதே காலேஜுக்கு தான் வந்திருப்பான். ஏன்னா இன்றைக்கி ஸ்போர்ட்ஸ் டே இல்லை, அவங்களோட காலேஜில் அவன் தான் இன்சார்ஜ். ஸோ அவன் அப்படியே உள்ளே நடந்து வந்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஆப்போசிட்டில் உங்களை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்க பையன், வயன், எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. இதோ பாருங்கள், நான் உங்ககிட்ட எத்தனை டைம் சொல்கிறது எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்குன்னு. ஆள் இருக்குன்னு தான் சொல்கிறேன், ஆனால் அது உண்மை கிடையாது, எனக்கு தெரியும். ஐயோ நம்புங்க, எனக்கு உண்மையாலுமே ஆள் இருக்குது அப்படின்னது உங்கள் ஃப்ரெண்டு. ஏய் எதுக்குடி இவனுக்கெல்லாம் உண்மை பொய்ன்னு சொல்லிகிட்ருக்க, ஒழுக்கமாக வா. இல்லைடி, நான் கரெக்டாக சொன்னதான் அடுத்த டைம் அவங்க என் பின்னாடி வராமல் இருப்பாங்க. ஒரு நிமிஷம் இரு, எனக்கு ஆள் இருக்குங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் ஆள் இருக்குன்னு சொல்கிறீங்க ஓகே, ஆனால் இது வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி எந்த விஷயத்துக்குள்ளேயும் போனதாக ஒரு நியூஸ் கூட வந்ததில்லை. எத்தனை பேர் உங்கள் பின்னாடி சுற்றுறாங்க. ஐயோ இப்போல்லாம் என் லவ்வரை காட்டணுமா? ஆமாம் காட்டணும் அப்படின்னதுமே ஐயோ வாய் கொடுத்து நானே மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் சும்மா இப்படி திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா ஜங்குக் நடந்து வந்துட்டுருக்கான். உடனே நீங்கள் அவனோட கையை பிடிச்சிட்டு, உன் பேர் என்ன? என் பேர் ஜங்குக். ஏன்? ஒரு நிமிஷம் வா, நீ எனக்காக ஒரு ஃபேவர் மட்டும் பண்ணு அப்படின்னு அவனை பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறீங்க. இங்கே பாரு, இவர் தான் என்னோட லவ்வர். எது? நீ வாட்டுக்கு போய் ஒருத்தன் கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து லவ்வர்னு சொல்லுவேன், நான் ஒத்துக்கணுமா? ஐயோ உண்மையாக இவன் தான் என் லவ்வர். இப்போ ஜங்குக் உங்களை ஷாக்காக பார்த்துட்ருக்கான். நீங்கள் அந்த பையன் கூட ஆர்கியூ பண்ணிகிட்ருக்கீங்க. இதுலேருந்தே அவனுக்கு புரியுது உங்களுக்கு எந்த லவ்வரும் இல்லைன்னு. ஸோ அந்த பையன் வந்துட்டு, இப்போ நான் நம்பணுன்னா நீ அவனை கிஸ் பண்ணி காட்டு, இதுக்கப்புறம் நான் உன் பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுமே உங்களுக்கு ஷாக் ஆயிடுது. ஜங்குக் அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்களும் ஜங்குக்கை பார்த்துட்டு, ஆக்ட் மட்டும் பண்ணு ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்றீங்க. பட் அவன் உங்களோட ஐடி கார்டு எடுத்து பார்க்குறான். ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடி கார்டை வந்து அப்படியே அவன் கையில் ரோல் பண்ணி உங்களை பக்கத்தில் இழுக்கிறான். நீங்கள் அப்படியே போய் அவனோட பாடியாக அட்டாச் ஆகி நிற்கிறீங்க. அவங்கள ஹிப்பில் வந்து ஒரு கை வச்சுட்டு இன்னொரு கை வந்துட்டு உங்களோட ஹெட்டுக்கு பின்னாடி வச்சுட்டு, போதுமா, நான் அவள் லவ்வர் தான் அப்படின்னு சொல்கிறான். இப்போ அந்த பையனுக்கு செம்ம ஷாக். அவன் அப்படியே ஐயோ கண்டதெல்லாம் பார்க்க வேண்டியதாயிடுச்சு. இந்த பாரு வயன், இதுக்கப்புறம் பின்னாடி நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். இப்போ நீங்கள் அப்படியே அரண்டு போய் நிற்கிறீங்க. இப்போது அவன் என்ன பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை தான் பார்க்குறீங்க. அவன், இதோ பாரு, இனிமேல்லாம் எந்த வம்பளையும் போய் மாட்டிக்காத, கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே துரத்தி விடுறான். நீங்கள் அப்படியே ஷாக்லேயே போகிறீங்க. ஜங்குக் இங்கே சிரிச்சிட்டே போகிறான். இப்போது ப்ரெசண்ட்டில் ஜங்குக் உங்களை பார்த்து க்ரீப்பியாக சிரிக்கிறான். நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்டு வைல்டாக உங்கள் ஐஸை ஓப்பன் பண்ணுறீங்க. இப்போ ஜங்குக் அவங்க அம்மாவோட காதுகிட்ட போய், அம்மா, என்னால் ஒரு ஸ்டூடெண்ட்டை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. டேய் என்னடா பேசுகிற? ஏன் இந்த உலகத்தில் யாருமே ஸ்டூடெண்ட்டை கல்யாணம் பண்ணிக்கிட்டது இல்லையா? அவன் என்னமோ உன்னோட ஸ்டூடெண்ட் மாதிரி பேசுகிற, வேறு காலேஜில் தானே படிக்கிறா, மூடிக்கிட்டு இரு அப்படின்னு அவங்க அம்மா அவனை திட்டுறாங்க. பட் அவன் மனசுக்குள்ளே உட்காந்து சிரிச்சிட்ருக்கான். ஏன்னா அவன் உடனே ஓகே சொல்லிட்டா அவங்க அம்மா அவனை ஏதாவது நினச்சிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் இப்படி அவங்க அம்மா கிட்டே போய் பேசியிருப்பான். இப்போ நீங்கள் அப்படியே பொறுமையாக, அப்பா யாருப்பா இவங்க? அதுவா, உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்கம்மா. அப்பா எனக்கு என்னப்பா வயசாகுது? இதோ பாரு வயன், நான் அவங்கள பற்றி விசாரிச்சிட்டேன். அவங்க ரொம்ப நல்ல ஃபேமிலி. அண்ட் ஜங்குக் ரொம்ப நல்ல பையன், ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறான். உன்னை வச்சு பார்த்துப்பான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அண்ட்
நீ அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கிற அப்படின்னதும் நீங்கள் சைலண்ட்டாக இருக்கீங்க. ஏன்னா உங்கள் அப்பா உங்கள் அம்மா வந்து உங்களை எப்படி வளர்த்திருப்பாங்கன்னா பேம்பர் பண்ணி தான் வளர்த்திருப்பாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் செய்யணும், அவங்க எப்படி இருக்க சொல்கிறாங்களோ அதை நீங்கள் பண்ணணும். அந்த மாதிரி வளர்த்தனால உங்களுக்கு வந்துட்டு மறுபேச்சு நீங்கள் சொல்ல முடியல. ஸோ நீங்கள் வந்து அதை ஏற்றுக்கிறீங்க. ஸோ அங்கேயே அவங்க 2 பேரும் உங்களுக்கு டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்படியே ஒரு 1 மந்த் கழிச்சு உங்களுக்கு மேரேஜ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதில் வந்துட்டு உங்களுக்கு நகை எடுக்க போகிறது, தாலி வாங்க போகிறது, ட்ரெஸ் எடுக்கிறது அப்படின்னு எல்லாமே நடக்குது. பட் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல. ஏன்னா ஜங்குக் சொல்லிட்டான், நீங்கள் வந்துட்டு ஃபைனல் இயர் படிக்கிறீங்க, அதனால் உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு. ஃபைனலி உங்களுக்கும் ஜங்குக்கும் மேரேஜ் டேட் வந்துருச்சு. இன்றைக்கி தான் ஜங்குக் வந்து வேட்டி ஷர்ட்லாம் போட்டுட்டு ஒரு மாலையெல்லாம் போட்டுட்டு ஐயர் பக்கத்தில் உட்காந்து மந்திரம் சொல்லிகிட்ருக்கான். நீங்கள் ஒரு மெரூன் கலர்லையும் அது கூட கோல்டன் கலர் சேர்ந்த மாதிரி ஒரு saree வியர் பண்ணியிருக்கீங்க. செம்ம அழகாக இருக்கீங்க. ஆக்சசரிஸ் அவங்க saree அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான தாமரைப்பூ மாலை போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு உங்களை கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க ஜங்குக் பக்கத்தில். ஜங்குக் நீங்கள் வந்ததுமே உங்களை தான் பார்த்துட்ருக்கான். இப்போ நீங்கள் 2 பேருமே சேர்ந்து மந்திரம்லாம் சொல்கிறீங்க. இப்போ கடைசியில் அந்த தாலி தட்டு இருக்கும்ல, அது எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்க போகுது. அப்படியே ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு கடைசியில் இப்போ ஜங்குக் கையில் வந்து அந்த ஐயர் அப்படியே எடுத்து கொடுக்குறாங்க. எடுத்து கொடுத்ததுமே ஜங்குக் உங்களை பார்த்து, தாலி கட்டவா? கட்டுங்க அப்படின்னதும் அழகாக அவன் வந்து கட்டுறான். இப்போ அவன் ஒரு முடிச்சு போட்டதுமே பின்னாடி இருக்கவங்க வந்துட்டு கொடுப்பா நான் வாங்கி போடுறேன் அப்படின்றாங்க. பட் ஜங்குக் கொடுக்கல. 2 3 என் ஒய்ஃப்க்கு நான் தான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டை பிடிச்சி அப்படின்னு ஒரு முத்தம் கொடுக்குறான். நீங்கள் அப்படியே ஷாக்காக அவனையே தான் பார்க்குறீங்க. இப்படியே அந்த ஒகேஷனும் முடிஞ்சிருக்கும். இப்போ நைட் ஒரு 11 o'clock இருக்கும். உங்களை அந்த கூரைப்பட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சாரியை கட்டி உங்கள் கையில் ஒரு பால் சொம்பை கொடுத்து இப்போ ஜங்குக் ரூம்குள்ளே உங்களை விட்டு கதவை சாத்துறாங்க. நீங்கள் அப்படியே பேனிக்கில் பார்க்குறீங்க. அப்போ ஜங்குக், கதவை தாள் போட்டு இங்கே வந்து உட்காரு அப்படின்னதும் நீங்கள் பொறுமையாக கதவை அப்படியே தாள் போட்டுட்டு அவன் பக்கத்தில் போய் உட்காடுறீங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமாடி? ஜங்குக், நான் வந்து ஃபைனல் இயர் தான் படிக்கிறேன், எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னதும் அவங்கள முறைச்சி பார்க்குறான். ஜங்குக் ப்ளீஸுங்க, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். சரி நான் டைம் தரேன், ஆனால் என்னால் இந்த ரொமான்ஸ்லாம் இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பெட்டில் தள்ளி அப்படின்னு ஒரு ப்ளசண்ட்டான ஒரு முத்தம் தரான். அப்படியே அது நெக்குக்கு கீழே வந்து அப்படியே ஹிக்கி மார்க்ஸாக விழுகுது. உங்களுக்கு வந்து அந்த ஹிக்கி மார்க்லேயே நீங்கள் வந்து மூட் ஆகிட்டீங்க. ஐயோ ஜங்குக்கா அப்படின்றீங்க. அவனுக்கு அது இன்னமுமே சென்ஸ் ஆகுது. எச்சாதான் அவனுக்கு பண்ண தோணுது. ஸோ சரி படு, நீ படு, நான் பாத்ரூம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாத்ரூம் போயிடுறான். நீங்கள் வந்துட்டு படுத்துட்டீங்க. நடுவில் வந்து ஒரு தலகாணி இருக்கும். இப்போ ஜங்குக் வந்து உங்கள் பக்கத்தில் படுக்கிறான். தலகாணியெல்லாம் எதுவும் நோண்டலை. பட் நீங்கள் தான் அந்த தலகாணியே போட்டிருப்பீங்க. அதை எடுத்து விட்டுட்டு அவனை டைட்டாக போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. அவனுமே உங்களை ஹக் பண்ணி படுத்துக்கிறான். இந்த நெக்ஸ்ட் டே ஆகுது. வயன் எழுந்துருடி, எழுந்துரு, காலேஜ் போகணும். ஆமாம் ஒரு 5 நிமிஷமா, எனக்கு ரொம்ப தூக்கமாக வருது. ஐயோ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுந்து உட்காடுறீங்க. இப்போ ஜங்குக்கு உங்களை பார்த்து மறைக்கிறான். இருங்க நான் போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் அழகாக தலையை குளிச்சுட்டு ஒரு சுடிதார் போட்டுட்டு வரீங்க. ஜங்குக், காலேஜ் போகணும், டைம் ஆச்சு, வா. இன்றைக்கே வாங்க. ஆமாம் வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு போகிறான். உங்கள் தாலி வந்து அதாவது வெளியில் விசிபிளாக தெரிகிற மாதிரி தான் இருக்கும். அவன் வந்துட்டு அவனோட பைக்கில் உங்களை உட்கார வச்சு அழகாக கூட்டிகிட்டு போகிறான். ஜங்குக்கு வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணுறனால உங்கள் கை ஆட்டோமேட்டிக்காக அவனோட ஹிப்பை கிராப் பண்ணுது. அவன் அப்படியே கீழே பார்த்துட்டு சிரிச்சிட்டே நல்லா ஃபாஸ்ட்டாக வண்டி ஓட்டுறான். இப்போ உங்கள் காலேஜ் வந்துருச்சு. அவன் பைக்கை ஸ்டாப் பண்ணதும் நீங்கள் பொறுமையாக இறங்குறீங்க. அவன் உங்களை பார்த்துட்டே, வயன் இங்கே வா, ஏங்க இங்கே வாடி அப்படின்ட்டு அவன் தாலி கட்டினான்ல, அது வந்து விசிபிளாக தெரிகிற மாதிரி தான் இருக்கும். அதை எடுத்து உள்ளே போடுறான். நீங்கள் அப்படியே ஷாக்காகி நிற்கிறீங்க. பார்த்து பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃபோர்ஹெட்டில் சரி போயிட்டு வரேன்,
ஈவினிங் உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். நீங்கள் அப்படியே ஷாக்காக அவனே பார்த்துட்ருக்கீங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ரியாலிட்டி ஹிட் ஆகி நீங்களுமே காலேஜ் போயிருப்பீங்க. ஈவினிங் சொன்ன மாதிரி அவன் தான் பிக்கப் பண்ணியிருப்பான். பட் வந்துட்டு உங்களை வெளியிலலாம் நிறையா இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். இப்போ நீங்கள் உங்கள் அத்தைக்கு கிச்சனில் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போது ஜங்குக்கோட அம்மா வெளில வந்ததுமே ஜங்குக்கு அப்படியே பொறுமையாக உள்ளே வந்து அவங்களோட டாப்குள்ளே கை விட்டு உங்களை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஜங்குக், அத்தை வந்துட போகிறாங்க. அம்மா இப்போ தான் வெளில போனாங்க, வர கொஞ்ச நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நெக்கு கிட்ட அவனோட ஃபேஸை வச்சு அப்படியே ரப் பண்ணுறான். ஏய், ரூமுக்கு வாடி. ஜங்குக், அத்தைக்கிட்ட என்ன சொல்லுவேன் நான்? ஏதாவது சொல்லிவிட்டு இப்போ ரூமுக்கு வா. வர முடியாது. இது பாரு, ஒழுக்க மரியாதையாக ரூமுக்கு வர வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கிஸ் பண்ணிவிட்டு போகிறான். இப்போ கரெக்டாக உங்கள் அத்தை வராங்க. அவன் போகிறதுக்கும் சரியாக இருக்குது. இப்போ உங்கள் அத்தை, என்னம்மாச்சு, என் பையன் எதுக்கு வந்தார்? அது அத்தை, அவருக்கு காஃபி வேணுமாம்மா. ஓஹோ, அப்படியா? இவ்வளோ நாள் காஃபி குடிக்காத பையன் இன்றைக்கி காஃபி குடிக்கிறானா? சரி சரி, போய் கொடுத்துருமா, இல்லைன்னா ஏதாவது திட்டிட போகிறான் அப்படின்னு அவங்க சீரியஸ்டியாக சொல்கிறாங்க. உங்களுக்கு ரொம்ப எம்பாரசிங்காக இருக்குது. நீங்கள் அப்படியே குனிஞ்சிட்டு அவனுக்கு காஃபியெல்லாம் போட்டுட்டு மேலே போகிறீங்க. என்னங்க பண்ணுறீங்க? இப்போ அத்தை நம்மளை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஹே, ஏன் பொண்டாட்டி, நான் என்ன வேணால் பண்ணுவேன். ஏன், உனக்கு என்ன? எனக்கு ஒன்றும் இல்லை. இந்தாங்க பிடிங்க காஃபி. நீங்கள் வர சொன்னீங்க, ஒன் டைப் நான் கிளம்புறேன் அப்படின்னதும் அவங்க கையை பிடிச்சி அவன் பக்கத்தில் இழுத்து நிற்க வைக்கிறான். ஓய், போகணுமா? இங்கே ரெடி. நோ, மாட்டேன், இங்கே இருன்னு சொன்னேன். முடியாது. அப்போ சரி, கிளம்பு. போகணுமா? இருன்னாலும் இருக்க மாட்டேற, போனாலும் போகணுமான்னு கேட்குற. மேட்ரு பண்ணலாமா? இல்லை நான் போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் போகிறீங்க. அவங்களோட முந்தானியை பிடிச்சி எடுத்து மறுபடியும் அவனோட பக்கத்தில் நிற்க வைக்கிறான். இங்கே பாரடி பொண்டாட்டி, எனக்கு நீ சாரீ கட்டினா ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் எனக்கு சாரீ கட்ட தெரியாதுங்க. பழகிக்கோ புருஷனுக்காக. நாளைக்கு காலேஜ் போயிட்டு வந்து சாரீ கட்டுற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கை வந்துட்டு உங்களோட பேரான அந்த ஹிப்பில் படுது. சரி சரி, பேனிக் ஆகாத, கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை விடுறான். நீங்கள் அப்படியே விட்டோம், தப்பிச்சோம், பழச்சோமான்னு ஓடிடுறீங்க. அதை பார்த்து அவன் சிரிச்சிட்ருக்கான். தென் நெக்ஸ்ட் டே அவனுக்காக நீங்கள் வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு சாரீ தான் வியர் பண்ணுறீங்க. ஏனோ தானோன்னு கட்டுறீங்க. பட் முடியல. அடுத்து உங்கள் அத்தைக்கிட்ட தான், அத்தை எனக்கு சாரீ கட்டணும் அப்படின்னு சொல்லி போய் கட்டிக்கிறீங்க. அவங்களும் உங்களுக்கு சொல்லித்தராங்க. ஜங்குக்கு ஒரு சின்ன விஷயமா வெளில போயிருப்பான். இப்போ வீட்டுக்கு வந்ததுமே நீங்கள் அழகாக அந்த சாரியை போட்டுட்டு விளக்கேற்றிட்டுருக்கீங்க. இப்போ ஜங்குக்கு உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கிறான். இப்போ நீங்கள் 2 பேருமே சாமியெல்லாம் கும்பிட்டு உங்கள் அத்தை மாமா காலில் விழுகிறீங்க. ஜங்குக்கு வந்துட்டு அங்கே இருக்க குங்குமத்தை எடுத்து உங்கள் நெத்தியில் வச்சுட்டு மேலே வைப்பாங்கள்ல கல்யாணம் ஆனால், அந்த மாதிரி வச்சு விட்றான். வச்சு விட்டுட்டு அவங்க அம்மா அப்பா முன்னாடியே உங்களை பிடிச்சி உங்கள் லிப்ஸில் அப்படின்னு ஒரு முத்தம் தரான். ஜங்குக், என்னங்க பண்ணுறீங்க? அத்தை மாமா இருக்காங்க. இருக்கட்டும், ஏன் பொண்டாட்டி, நான் தரேன். சரி, ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே போகிறான். இப்போ உங்களுக்கு எம்பாரசிங்காக இருக்குது. நீங்கள் அப்படியே கொஞ்சம் தலை நிமிராமல் அப்படியே நீங்களும் அவன் பின்னாடி குட்டி போட்ட பூனை மாதிரி ரூமுக்கு போயிடுறீங்க. ஜங்குக், அத்தை மாமா இருக்கும்போதெல்லாம் இந்த மாதிரி பண்ணாதீங்கங்க, ஏங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்னதும் அவன் அவங்கள அப்படியே பெட்டில் தள்ளுறான். என்ன, நான் சொன்னதுக்காக என்னை மயக்கிறதுக்காக சாரீ கட்டியிருக்கியா? அது அது அப்படி இல்லை, நீங்கள் ஆசைப்பட்டு என்கிட்ட கேட்டீங்க, நான் எப்படிங்க பண்ணாமல் இருக்க முடியும்? அதனால தான். ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் மேலே லே டவுன் ஆகுறான். அப்படியே உங்களோட நெக், உங்களோட சீக்ஸ், உங்களோட லிப்ஸ் அப்படின்ட்டு ஒவ்வொரு இடமா முத்தங்கள் விழுகுது. நீங்கள் அப்படியே பொறுமையாக அதை வாங்கிக்கிறீங்க.
ஜங்குக் அத்தை கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சடனாக அவனை தள்ளி விட்டு குடு குடுன்னு ஓடிடுறீங்க. இப்போ நீங்கள் குடு குடுன்னு கிச்சனுக்கு ஓடிட்டு அவர் மொத்தம் கொடுத்தாலே என்னால் சுத்தமாக தாங்க முடியல. அவர் மொத்தத்தையும் கொடுத்துட்டாருன்னா நான் என்ன பண்ணுவேன் பெருமாளே அப்படின்னு மூச்சு வாங்கிட்டு அங்கேயே நிற்கிறீங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து நீங்களும் அப்படியே குக் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. அன்றைக்கி நைட் வந்துட்டு ஒன்றும் நடக்கலை நீங்கள் நினைக்கிற மாதிரி. டைட்டாக அவனை ஹக் பண்ணி தூங்கியிருப்பீங்க. நெக்ஸ்ட் டே நீங்கள் தான் சும்மா ஒரு டவலை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டீங்க. ஏன்னா அவர் எப்பவுமே கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிப்பார். ஸோ நீங்கள் டவலை மட்டும் எடுத்துகிட்டு குளிச்சுட்டு அப்படியே டவல் கட்டிட்டு டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. ஜங்குக் கரெக்டாக எழுந்திரிச்சு உட்காந்துட்ருக்கான். அப்படியே உங்களை பார்க்குறான். அதாவது உங்களோட டவல் உங்களோட இன்னர் தைஸ் வரைக்கும் தான் இருக்கும், அதுக்கு கீழே இல்லை. அவங்கள அப்படியே பார்த்துட்ருக்கான். நீங்கள் உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அவனை தான் முழிச்சு பார்த்துட்ருக்கீங்க. இப்போ அவன் எழுந்திரிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட ஃபார்வேர்ட் வரான். நீங்கள் அப்படியே பேக்வேர்ட் போகிறீங்க. நில்லடி, இப்போ நீ பேக்வேர்ட் போனேன்னா நான் பாத்ரூம்னே பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி சௌரியம் அப்படின்னது நீங்கள் ஸ்டன்னாக அப்படியே நிற்கிறீங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் அவன் வந்துட்டு இந்த மாதிரி சொல்கிறான். அது ஜங்குக்கு இன்றைக்கி எனக்கு காலேஜ் இருக்குங்க, பரவாயில்ல லீவு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சடனாக அவங்க கையை பிடிச்சி இழுக்கிறான். நீங்கள் அப்படியே போய் அவன் மேலே மோதி நிற்கிறீங்க. நீங்கள் நின்னதுமே உங்களோட அந்த டவல் லைட்டாக ரிமூவ் ஆகுது. நீங்கள் அப்படியே அதை பிடிச்சிட்டு ஜங்குக் ப்ளே பண்ண இது நேரம் இல்லை, நான் வந்து போகணும். போகணுமா? என்னை தாண்டி எங்கே போயிட போகிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்கள பிரைடல் ஸ்டைலை தூக்கி பெட்டில் போடுறான். ஜங்குக் இன்னைக்கு காலேஜ் இருக்குங்க. பரவாயில்ல, நானும் எவ்வளோ நாள் தான் பொறுத்து போகிறது. ஜங்குக் ப்ளீஸுங்க, இன்னைக்கு முக்கியமான டெஸ்ட் இருக்குது. டெஸ்ட்டு தானே இருக்குது, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். உங்களோட பாடி ஃபுல்லாக அப்படியே கிஸ்ஸாக விழுகுது. பொறுமையாக நீங்கள் டவல் தானே வியர் பண்ணியிருப்பீங்க, அப்படியே அதை கழட்டுறான். ஜங்குக்கா, நோ வேண்டாம், எனக்கு வேணுமே. வேணுண்டி பொண்டாட்டி, எனக்கு நீ வேணும். இதுக்கு மேலெல்லாம் ஒரு தும்சு கட்டையை வச்சுக்கிட்டு என்னால் பார்த்துட்டு அமைதியாக இருக்க முடியாது, இல்லைனா பாத்ரூம் போய் தனியாக பண்ணிகிட்ருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவனோட ஒரு ஷார்ட்ஸ் தான் போட்டிருப்பான், அதை அப்படியே கழட்டுறான். தென் உங்களுக்கும் அவனுக்கும் இப்போ ஒரு வைல்டான மேக் அவுட் செக்ஷன் ஒரு 2 or 3 ரவுண்ட்ஸ் போயிருக்கும். ஜங்குக்கா முடியலைங்க, ப்ளீஸ் விடுங்களேன், போதும், ஃபஸ்ட் டைம் தானே இது அப்படின்றீங்க. இப்போ அவனும் உங்கள் பக்கத்தில் வந்து படுத்துட்டு உங்களோட ஃபோர்ஹெட்டில் ஐ லவ் யூ டி, ஐ லவ் யூ டி பொண்டாட்டி அப்படின்றான். நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்டு அவனை ஹக் பண்ணி படுத்துக்கிறீங்க. அப்படியே தான் அந்த டே போயிருக்கும். அன்னைக்கு நைட்டும் உங்களுக்கும் ஜங்குக்கும் ஒரு மேக் அவுட். அது வந்து கொஞ்சம் மைல்டாக தான் இருக்கும். பட் உங்களால் வலி தாங்கவே முடியல. நெக்ஸ்ட் டே நீங்கள் பொறுமையாக எழுந்து காலேஜுக்கு கிளம்பிட்டு உங்கள் அத்தைக்கும் உங்கள் மாமாக்கும் டாட்டா பாய் பாயெல்லாம் சொல்லிட்டு நீங்கள் போய் ஜங்குக்கோட பைக்கில் ஏறி உட்காடுறீங்க. உங்களோட கை ஆட்டோமேட்டிக்காக ஜங்குக்கோட ஹிப்பை அப்படியே கிராப் பண்ணுது. ஜங்கு கீழே பார்த்து சிரிச்சிட்டு சரி போகலாமாடி, போகலாங்க அப்படின்றீங்க. அவன் அப்படியே பைக் ஓட்டுறான். ஐயோ நகரவே முடியலையே, என்னடி ஆச்சு? பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு என்னாச்சுன்னு கேட்குறீங்களா? உங்களை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவன் பைக் ஓட்டிகிட்ருக்கான், அவனை கடிச்சு வைக்கிறீங்க. நீ மட்டும் என்ன சும்மாவாடி இருந்த? நீயும் தானே என்னோட அதிகமாக பண்ண. அதை சொல்லாதீங்க. அப்படி தாண்டி சொல்லுவேன், நீயும் தானே பண்ண. வேண்டாம், அப்போ அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கொண்டு போய் காலேஜில் விடுறான். பொண்டாட்டி இங்கே வா. தோங்க. தாலி எடுத்து உள்ளே போடு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் தாலி எடுத்து உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணி விட்டுருப்பான்ல அந்த மாதிரி பண்ணிவிட்டு இன்றைக்கி உங்களோட லிப்ஸில் அப்படின்னு ஒரு பெக் பண்ணிட்டு சரி போயிட்டு வரேன், சேஃபாக இரு, முடியலன்னா கால் பண்ணு, நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் விடுறேன், தென் ஈவினிங் வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை விட்டுட்டு அவன் போகிறான். நீங்களுமே அப்படியே சிரிச்சிட்டே காலேஜ்குள்ளே போயிடுறீங்க.
இப்படியே ஒரு ஆஃப்டர் 5 இயர்ஸ் கழிச்சு உங்களுக்கு வந்துட்டு ஒரு அழகான பாய் பேபி இருக்கான். அவனோட பேர் வந்துட்டு ஆரவ். உங்களை வந்துட்டு ரொம்ப நல்லா டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிறான். உங்களையும் சரி, ஆரவையும் சரி, அவங்க அப்பா அம்மாவையும் சரி. இப்போ வந்துட்டு உங்கள் அத்தை மாமா வந்து ரூமில் உட்காந்துட்ருக்காங்க. ஆரவ் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கான். ஜங்குக்கு வந்துட்டு அவனோட ஒர்க்லாம் முடிச்சுட்டு களைப்பாக வீட்டுக்கு வரான். வந்ததுமே உங்கள் கிச்சனுக்கு தான் வரான். உங்களை பேக்கப் பண்ணிட்டு பொண்டாட்டி என்னடி பண்ணுற? அதுவாங்க ஆரவுக்கு ஸ்நாக்ஸ் பண்ணுறேன். எல்லாமே அவனுக்கு. அப்போது நான் எங்கடி? என்னங்க உங்களுக்கு வேணும்? உனக்கு தெரியாதா? நீ தான் வேணும். நேற்று தானங்க பண்ணோம். எனக்கு இன்றைக்கும் தான் வேணும் அப்படின்னு அவன் பேசிகிட்ருக்கான். இப்போ ஆரவ் குடு குடு குடுன்னு ஓடி வந்து, டாடி அம்மாவை விடுடா, அம்மாவை விடு அப்படின்னு அவன் காலை பிடிச்சி ஆட்டிகிட்ருக்கான். நான் அவங்க அம்மா கூட கொஞ்ச நேரம் இருந்தால் போதுமே உனக்கு மூக்கு வெறுத்து வந்துடுற அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் சண்டை போடுறாங்க. இப்போ நீங்கள் சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹேரவை அழகாக தூக்கி உங்களோட ஹிப் கிட்ட வச்சுக்கிறீங்க. அவங்க ஜெஸ் கிட்ட அப்படியே படுத்துட்டு, நீ அம்மா கிட்ட வரக்கூடாது, நான் மட்டும்தான் அம்மாவுக்கு ஃபேவரெட்டு, நீ இல்லை. ஆமாம் தானேம்மா? ஆமாம். பையனா ரொம்ப ஓவராக போகிற? என்னங்க பையன் ஆசைப்பட்டு கேட்குறான், நான் எப்படிங்க இல்லைன்னு சொல்லுவேன்? அவன் வந்ததுலேருந்து ரொம்ப ஓவராக போகிறடி, பனிஷ்மெண்ட் வேறு மாதிரி இருக்கும், என்னங்க ப்ளீஸுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்க கூட பேசிகிட்ருக்கீங்க. இப்போ ஆரவ், டாடி அம்மாவை மறைச்சேன்னா உன்னை அடிச்சிடுவேன். அடிப்பியா நீ? ஆமாம், என் அம்மாவை நீ மறைச்சேன்னா நான் அடிச்சிடுவேன். என்ன எப்படி வந்து வாச்சிருக்கு பாரு எனக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோபமாக போகிறான். இப்போ நீங்கள் ஆரவ் கிட்ட, ஆரவ் ஒரு நிமிஷம் இரு, அம்மா வந்துட்டு அப்பா கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை இறக்கி விட்டுட்டு டிவி பார்க்க வச்சுட்டு நீங்கள் அப்படியே ஜங்கு ரூமுக்கு போகிறீங்க. ஜங்குக்கா என்னடி? ஜங்குக்கா நீங்கள் ஏன் நம்ம பையன் மேலே ப்ரோசஸ் ஆகுறீங்க? அது நம்ம பையன் தானே தெரியும், ஆனால் நான் உங்க கூட எப்போ இருந்தாலும் அவனுக்கு மூக்கு வேர்த்துருதே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். இப்போ மறுபடியும் ஆரவ் குடு குடுன்னு ஓடி வரான். இங்கே பாரு, இவனை இன்றைக்கி எப்படியாவது எங்கள் அம்மா அப்பா ரூமில் விட்டு இன்றைக்கி நம்ம மேட்ரு பண்ணுறோம். ஜங்குக்கா நேற்று தானே பண்ணோம், உங்களுக்கே தெரியும், அவன் நேற்றே அழுதுட்டான், இன்றைக்கி அங்கே விட்டால் சரி வராது ஜங்குக்கா, என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோன் எடுத்துகிட்டு வெளில போகிறான். கொஞ்ச நேரம் யார் கூட பேசிகிட்டு இருக்கான். தென் வந்துட்டு கொஞ்சம் டைமும் போகுது. இப்போ உங்கள் அம்மா அப்பா உங்கள் வீட்டுக்கு வராங்க. ஹலோ பாட்டி, எங்கே வந்தீங்க? அதுவா, நாளைக்கும் நாளானிக்கும் உனக்கு லீவு தானே ஸ்கூலு? ஆமாம், நீ பாட்டி கூட வரியா? நம்ம வெளில போகலாம். நான் வரேன் அம்மா, நான் பாட்டி வீட்டுக்கு போகிறேன், டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்ததுமே உங்களையும் ஜங்குக்கையும் கண்டுக்காமல் அப்படியே அவங்க பின்னாடியே போயிடுறான். இப்போ ஜங்குக்கு வந்துட்டு உங்களை பார்த்து ஸ்மிக் பண்ணி சிரிக்கிறான். எல்லாம் இவர் பிளான் தானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே அவங்க வந்தவங்களுக்கு சாப்பாடெலாம் போட்டு வழி அனுப்பிச்சி விடுறீங்க. இப்போ ஜங்குக்கு வந்துட்டு உங்களுக்காக ரூமில் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஓகேடா மிஸ், இதோட நான் ஒன் ஷாட்டை முடிச்சுக்கிறேன். And imagine yourself. Then tata, bye bye, love you all.